ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே வந்து எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடிச்சா கூட குண்டு தான் நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் பகுதியில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்கள் தமது நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளதுடன் தம்மை விரைவில் அங்கிருந்து மீட்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் அதிகரித்து வரும் நிலையில் போர் இடம்பெறும் நாட்டிலுள்ள வெளிநாட்டவர்கள் தமது உயிரை காக்க தம்மை மீட்குமாறு அவர்களின் நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஈரான் பந்தர் அப்பாஸ் பகுதியில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்கள் தம்மை மீட்குமாறு கோரி தமது நிலை குறித்து காணொலியையும் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில், தெஹ்ரானில் உள்ள மருத்துவர்கள் மாணவர்களை மீட்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திட்டம் போட்டு வைத்துள்ளார். நாங்கள் பந்தர் அப்பாஸ் பகுதியில் இருக்கிறோம். எங்களை மீட்பது தொடர்பில் இதுவரை தகவல் இல்லை. நாம் இருப்பதற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இஸ்ரேலின் 5 கப்பல்கள் வந்தன. அதில் 4 கப்பல்களை ஈரான் பிடித்துள்ளது. மற்றைய ஒன்றிலிருந்து தாக்குதல் இடம்பெற்று வருகின்றன. எம்மால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சத்தம் பயங்கரமாக உள்ளது. பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள மீனவர்களை மீட்பது தொடர்பான எந்த அறிகுறிகளும் செய்திகளும் வரவில்லை. 4 நாட்களுக்கு முதல் இங்குள்ள இந்திய தூதரகத்தில் எங்களது கடவுச்சீட்டு உள்ளிட்ட விவரங்களை வழங்கியுள்ளோம். எனினும் பதில் வழங்காத விடத்து நாம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்தியாவில் இருந்து எங்களுக்கு எந்தவொரு அனுமதியும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு பக்கத்தில் குண்டுகள் வெடித்து பல ஆப்கானிஸ்தானியர்கள் உயிரிழந்துள்ளனர் என பதட்டத்துடன் தெரிவித்துள்ளார். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லி ஒரு இடத்துல இருந்து பேசிட்டோம். இதில் நாகமட்டியில் பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டிட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹ்ரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே வந்து எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடிச்சா கூட குண்டு தான் நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரல் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்க சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம், நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் வாரை தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அதே மாதிரி இதனால் எங்களை என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல தான் அது நெட்டு கிடச்சிது. வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட ஏன்னா பெரமணிக்க மக்கள் இங்கே நிற்குவாள் சொல்லி எனக்கு தெரியாது. நாங்கள் இந்த மாதிரி ஈரானுக்கு மீன் பிடிக்கிற தொழிலுக்காக வந்தோம். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும்.
நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டெடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்கொண்டு எடுத்து இதை செய்யுங்க. எங்களால் வெளியே நடமாட முடியாது. இது நாங்கள் இப்படி தான் இருந்து பேச முடியும். வெளியே எட்டி பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கை விட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இவங்களை கேட்குறோம், எங்களை எப்படியாவது மீட்டு எடுங்க, எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ எங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு ஏரியாவிலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரும்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டு வீடியோவாக எங்களுக்கு வேறு செல்லுலேயும் நெட்வொர்க்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது. ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோடு இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கையை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலாம் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும், அதில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதேவேளை ஈரானில் பணிபுரியும் இந்திய மீனவர்களை மீட்டெடுக்க வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள சமதா கட்சியால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பதற்கு அனுமதி கோரி சென்னை காவல் ஆணையாளருக்கு தமிழ்நாடு சமதா கட்சி கடிதம் வழங்கியுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ளதாவது: தமிழ்நாட்டின் தென் மாவட்டத்திலிருந்து ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் பகுதியில் பணிபுரியும் மீனவர்கள் தற்போது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரினால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு மிக அருகில் தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது. எந்த நேரம் என்ன அசம்பாவிதம் நடக்கும் என்ற அச்சத்தில் உள்ளனர். அவர்களை உடனடியாக இந்தியா அழைத்து வர மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. வட மாநில மீனவர்களும் அந்த பகுதியில் உள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மற்றும் பல மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் அங்கு உள்ளனர். எனவே அவர்களை உடனே இந்தியா அழைத்து வர மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்து சென்னை சாஸ்திரி பவன் முன் திங்கட்கிழமை அன்று 9/3/2026 காலை 11 மணிக்கு சமதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க உள்ளோம். தாங்கள் எங்களுக்கு அனுமதிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.